ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் நகரில் உள்ள ஜி.யு. போப் கல்லறையில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 19 வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மேல் தீரா காதல் கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்ச் சுவையை உலகறிய திருக்குறள், திருவாசகம், நாலடியார் உள்ளிட்ட நூல்களை மொழிபெயர்த்தார் என்றும் ஆக்ஸ்போர்ட் அறிவாலயத்தில் பேராசிரியராக தமிழ் தொண்டாற்றினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆக்ஸ்போர்ட் சென்றுவிட்டு அங்கு உறங்கும் தமிழ் மாணவரை போற்றாமல் வருவது அறமாகுமா என்றும் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை வாக்கு திருட்டு நடைபெறவில்லை. தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடத்த பாஜக முயற்சிக்கும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்பது போல் பாஜக நுழைந்த மாநிலமும் உருப்படாது என கூறிய அவர், அதிமுக வாக்கு திருட்டை அனுமதிக்காது, ஆனால் பாஜகவுக்கு அதுதான் வேலை எனவும் வாக்கு திருட்டு விவகாரத்தில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கூறினார். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் பாமக பேரூராட்சி தலைவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக பொறுப்பு வகிக்கும் பாமகவை சேர்ந்த ஸ்டாலின் பேரூராட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அலுவலகத்திற்குள் நாட்டு வெடிகுண்டு வீசிய மர்ம கும்பல் ஸ்டாலினை தேடி அவரது அறைக்குள் வந்துள்ளனர். உடனடியாக ஸ்டாலின் கழிவறைக்குள் சென்று தப்பியுள்ளார். அவர்களை தடுக்க முயன்ற நிர்வாகிகள் 2 பேரையும் அந்த கும்பல் அரிவாளால் வெட்டியுள்ளது. ஸ்டாலினை கண்டறிய முடியாததால் அந்த கும்பல் உடனடியாக காரில் தப்பி சென்றனர். காயமடைந்த 2 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு துப்பறியும் நாய் வரவழைக்கப்பட்டு வெடிக்காத 2 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் மீட்டனர். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் சூழலில் வெடிகுண்டு வீசிய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் டயர்களை எரித்து பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாரிவாகன் ஈச்சலான் மோசடி, சைபர் உதவி மைய மோசடி ஆகிய 2 இணையவழி மோசடிகள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூறி அபராதம் செலுத்தச் சொல்லி வரும் வாட்ஸ்அப் தகவல்களில் உள்ள போலி APK செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்துள்ளனர். அந்த செயலி பொதுமக்களின் தனிப்பட்ட வங்கி விவரங்களை திருடி மோசடி செய்ய வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இணையவழி மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதாக கூறி தங்களை சைபர் குற்றப்பிரிவு அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு பணம் கேட்டு மோசடி செய்வதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற மோசடி அழைப்புகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆந்திராவின் திருப்பதி அருகே விண்வெளி நகரம் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இங்கிருந்து அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் போல் தனியார் செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் கூறினார். மேலும் அமராவதியில் வரும் 1ஆம் தேதி முதல் குவாண்டம் கம்ப்யூட்டர் செயல்பட தொடங்க உள்ளதாக தெரிவித்த அவர், இதன் மூலம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பயன்படுத்தும் 6வது நாடாக இந்தியா மாறும் என்றும் தெரிவித்தார். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அனுமதி பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளமை இதோ இதோ, ஒத்த ரூபாயும் தாரேன்,
என்ஜோடி வஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை அனுமதியில்லாமல் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தனது அனுமதியின்றி பயன்படுத்திய பாடல்களை படத்திலிருந்து நீக்க வலியுறுத்தியும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளித்த தயாரிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வ உரிமையாளரிடமிருந்து பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றதாக கூறியதாகவும், ஆனால் அந்த உரிமையாளர் யார் என்பதை தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. தனது அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தியது பதிப்புரிமை சட்டத்துக்கு விரோதமானது என்பதால் படத்தில் பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன் செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. தனது வயிற்றில் வளரும் குழந்தையை கலைக்க சொல்லி துன்புறுத்துவதாக பிரபல நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜின் 2வது மனைவி ஜாய் கிறிசல்டா வேதனை தெரிவித்துள்ளார். தற்போது 7 மாதம் கர்ப்பமாக இருக்கும் தனது கருவை கலைக்க சொல்லி துன்புறுத்துவதாக அவர் புகார் அளித்தார். இந்நிலையில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களை கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார், தர்மம் எப்போதும் வெல்லும் என தனது சமூக வலைதள பக்கத்தில் ஜாய் பதிவிட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களில் 14,000 பேர் ஒரே நாளில் ராஜினாமா செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் பணி சூழலை மேம்படுத்த கோரி ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தின் காரணமாக பொது சுகாதார சேவை பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அரசு ஊழியர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட 25 ஊழியர்களை அரசு பணி நீக்கம் செய்த நிலையில் அதிருப்தியடைந்த 14,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். விளம்பர சேவைகளில் சுயநலமாக செயல்பட்டு தங்களை மட்டும் முன்னிலைப்படுத்துவதாக அமெரிக்க நிறுவனமான கூகுளுக்கு $3.5 பில்லியன் ஐரோப்பா அபராதம் விதித்துள்ளது. பயனாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு விளம்பரங்களை கொடுக்க வேண்டும் எனும் விதியை மீறி அவ்வாறு செயல்படாமல் சுயநலமாக தங்களையும் தங்கள் பொருட்களுக்கான விளம்பரங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தியதாக புகார் எழுந்ததை அடுத்து விசாரணைக்கு பிறகு $3.5 பில்லியன் ஐரோப்பா அபராதமாக விதித்துள்ளது. இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தின் முன்னாள் வீரர் ராஸ் டெய்லர் ஓய்வு முடிவை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளார். அனைத்து விதமான கிரிக்கெட்டிலும் இருந்து ஓய்வை அறிவித்த நியூசிலாந்து வீரர் ராஸ் டெய்லர் தனது சொந்த நாடான சமோவா தீவிற்காக மீண்டும் கிரிக்கெட் விளையாடப் போவதாக கூறியுள்ளார். அக்டோபர் மாதம் ஓமனில் நடக்கவுள்ள T20 உலகக்கோப்பை 2026 தகுதி சுற்றில் சமோவா அணிக்காக விளையாட உள்ளார்.